نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவை நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்துக்கொள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வருட கணிப்பீட்டின் அடிப்படையில் 8வது மாதமாக இடம்பெறக்கூடிய ஷாபானிலே நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களிலே அருள்மிகு ரமலான் மாதம் எம்மை வந்தடைய இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அந்த மாதத்தை அடைந்து ஆசையோடும் ஆர்வத்தோடும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள வேண்டும் என்று அல்லாஹுவை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கும் இந்த ஷஅபான் மாதம் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்ற சில முக்கிய செய்திகளை இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சில காலங்களையும் நேரங்களையும் சில இடங்களையும் சில மனிதர்களையும் சிறப்பித்திருக்கின்றார். ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஏன் எதற்காக சிறப்பித்தான் என்று அவன் வாதாடாமல், ஏன் இந்த மாதம் சிறப்பிக்கப்பட வேண்டும், ஏன் இந்த நாள் சிறப்பிக்கப்பட வேண்டும், வேறொரு நாள் சிறப்பிக்கப்பட்டால் நல்லம் தானே என்று சுய அபிப்பிராயம் கொள்ளாமல் அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொன்னபடி நம்பி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வும் தூதரும் ஒரு விடயத்திலே முடிவெடுத்து விட்டால் மோமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ இதை இப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று சுய விருப்பம் கொள்வது இயலாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். எனவே எங்களுடைய உள்ளத்திலே முதலாவதாக பதிய வேண்டியது இந்த மாதத்தை பற்றிய மகத்துவம், இந்த மாதத்தை பற்றிய மஹப்பத் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை சில விடயங்கள் மூலமாக கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்பதை உள்ளத்திலே ஆரம்பமாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதம் குறித்து பல்வேறுபட்ட போதனைகளையும் உபதேசங்களையும் செய்திருக்கிறார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்திலே நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் நினைக்கும் அளவிற்கு நோன்பு பிடிப்பார்கள். சில பொழுதுகளில் நோன்பை பிடிக்க மாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு நோன்பை விட்டும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக நோன்பு பிடித்த ஒரு மாதம் இருக்குமாம் என்றால் அது ரமலானுடைய மாதமாகும். ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று இந்த செய்தியிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஷாபானுடைய மாதம் முதலாவது சிறப்பை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு வைத்து நன்மைகளை செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு மாதமான ஷஅபானிலே அதிகமான நோன்புகளை பிடித்திருக்கிறார்கள். வேற எந்த மாதத்திலும் சுன்னத்தான நோன்புகளை அப்படி பிடித்ததில்லை என்கிற அளவிற்கு ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், ஹுது மினல் அமாலி மா துதீகுன், உங்களால் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் சோர்வடைகிற வரைக்கும் அல்லாஹ் சோர்வடைய மாட்டார். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கும் மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? மா தாவம அலைஹி சாஹிபுஹு ஐன் கல்ல, குறைவாக இருந்தாலும் அதை செய்கின்றவன் நிரந்தரமாக நிலையாக செய்வதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். வருடத்திலேயே சுன்னத்தான நோன்புகள் பிடித்த ஒரு மாதம் இருக்குமாம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பிடித்தது ஷாபானுடைய மாதம் என்ற தகவலையும், நன்மைகள் செய்கின்ற நேரத்தில் உங்களால் முடியுமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற தகவலையும், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்வது என்ற தகவலையும் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நோன்பு பிடித்த ஒரு மாதமாக ஷாபானுடைய மாதம் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு பிடிப்பதை விரும்புவவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள். காண, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாதங்களிலேயே சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பதற்கு விருப்பமாக இருந்த மாதம் ஒன்று இருக்குமாம் என்று சொன்னால் ஷாபானுடைய மாதமும் ரமலானுடைய மாதமுமா தான் இருக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காலத்தில் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்கிறத நாங்கள் விரும்பலாம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காலத்தில் அதிகமாக நோன்பு பிடித்தார்கள்? இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்பதை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கின்ற போது உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, மாதங்களிலேயே இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் உங்களை நான் கூடுதலாக நோன்பு பிடிக்க பார்க்குகிறேன். நீங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் நோன்பு பிடிக்கிறீர்கள், அதுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ذَلِكَ شَهْرٌ, இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? يَغْفُلُ النَّاسُ عَنْهُ, இந்த மாதத்தை மனிதர்கள் பொடுபோக்காக கருதுகிறார்கள். இந்த மாதத்தில் மனிதர்கள் பராமுகமாக இருக்கிறார்கள், அலட்சியமாக கருதுகிறார்கள்.
அது ரஜபு மாதத்துக்கும் ரமலான் மாதத்துக்கும் இடையில வருது. ரஜபு மாதத்துக்கும் ரமலான் மாதத்துக்கும் இடையில வரக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தை மக்கள் அலட்சியமாக பார்க்குகிறார்கள். ஆனால் இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹி அமால். இது ரப்புல் ஆலமீனிடத்திலே அமல்கள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற ஒரு மாதமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஃபஉஹிப்பு நான் விரும்புகிறேன், ஐயுர்ஃபா அமலி வான சாயிமுன், என்னுடைய அமல் நான் நோன்பாளியாக இருக்குகின்ற போது அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி காண்பிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்குகிறோம். நபி அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்தார்கள், அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்குரிய காரணம் என்னங்கிறத சொல்லுகின்ற போது மக்கள் பொடுபோக்காக இந்த மாதத்தை விட்டுருவார்கள். ஏன் பொடுபோக்காக விட வேண்டும்? இதுக்கு முந்தின மாதம் ரஜபு மாதம். ரஜபு மாதம் சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதில் அநேகமானவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். சங்கையான மாதம் என்று சொல்லி அந்த மாதத்தை வணக்கத்திலே கழிப்பார்கள். இதுக்கு அடுத்ததாக வரப்போற மாதம் ரமலானுடைய மாதம். அந்த மாதம் விட்டாலே இபாதத்துக்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே ஆசைகளாக வெளிப்படும். அந்த ஆசைகளை நாங்கள் இபாதத்தின் மூலமாக வெளிக்காட்டுவோம். அந்த அளவிற்கு ரமலான் மாதத்தை நாங்கள் எல்லாரும் பயன்படுத்துவோம். இடையில ஷாபானுடைய மாதம் இருக்குது. இந்த மாதத்தை நாம் எப்படி பார்ப்போம் என்று சொன்னா, அதுக்கு அடுத்து ரமலான் தானே வரப்போகுது, ரமலான்ல பார்த்துக்குவோம், ரமலான்ல நோன்பை பிடிச்சுக்குவோம், அப்படி என்ற மாதிரி நாங்கள் பொடுபோக்காக விட்டுருவோம். ஆனா இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற மாதம். அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற மாதம். நான் நோன்பாளியாக இருக்கின்ற போது என்னுடைய நன்மைகள் உயர்த்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களாம் என்றால், இந்த மாதத்தினுடைய சிறப்பு எப்படி அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தை நாங்கள் எப்படி உயிர்ப்பிக்க வேண்டும்? இந்த மாதத்திலே நாங்கள் எப்படி நோன்புகளை நோக்க வேண்டும்? வருடத்திலேயே மாதத்தில் நோன்பு பிடித்த அதிகமான நோன்பு பிடித்த ஒரு மாதம் இருக்குமாம் என்றால் அது ஷாபானுடைய மாதம். அந்த அளவுக்கு இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய நோன்பு பிடித்திருக்கிறார்கள், விரும்பியிருக்கிறார்கள். எனவே நாங்களும் அதை விரும்ப வேண்டும். மனிதர்கள் பொடுபோக்காக இருக்குகின்ற, பாராமுகமாக இருக்குகின்ற, அலட்சியமாக கடக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது என்ற தகவலை நாங்கள் இந்த செய்தியில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் ஷாபானுடைய நோன்பு குறித்து அதிகமான செய்திகளை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர். அவர் தான் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு கலா நோன்புகள் இருக்கும், அதை என்னால் வேறு காலங்களில் பிடிச்சிக்கலாமலுக்கு இருக்கும். ஷாபானுடைய மாதத்தில் தான் அந்த கலா நோன்புகளை நோக்க வேண்டிய தேவைப்பாடு எனக்கு இருந்துச்சு. நான் ஷாபானுடைய மாதத்தில் அந்த கலா நோன்புகளை நோற்றுக்கொள்வேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த மாதம் நோன்பு பிடிப்பதற்கு தகுதியான மாதமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாலே, ரமலான் வருவதற்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாலே நோன்பு பிடிப்பதை தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் அது பொதுவான தடை இல்லை. ஒருத்தர் திங்கள் வியாழன் பிடித்து வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் 2 நாள் விட்டு நோன்பு பிடிப்பவராக இருப்பார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறவர்கள் இருப்பார்கள். திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பவர்கள் இருப்பார்கள். வளமையாக பிடித்து வருகின்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பிடித்துக் கொள்ளலாம். ஏனையவர்கள் ரமலானுக்கு 1-2 நாட்களுக்கு முன் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்து இருப்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற ஒரு மாதம் என்று இந்த செய்தியிலே சொல்லிவிட்டு, ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையிலே மக்கள் பொடுபோக்காக கருதுகின்ற ஒரு மாதமாக ஷாபானை சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே நாம் சிந்திக்கின்ற போது சொல்லப்பட்ட அந்த விடயம் நிதர்சனமானது.
ரமலான் வருகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதத்தில் நாங்கள் பெருசாக கணக்கெடுக்க மாட்டோம், நோன்பு பிடிக்கிறது இல்லை. இப்படித்தான் கலா நோன்புகள் இருந்தால் நோன்பு பிடிச்சிட்டு போய்த்துருவோம். மற்றபடி சுன்னத்தான நோன்புகளை பிடிப்போம். அல்லாஹ்வுடைய அதிகமாக பிடித்திருக்கிறார்கள், விரும்பியிருக்கிறார்கள், அப்படி என்று நாங்கள் நோன்பு பிடிப்பது குறைவு. எனவே இன்றைய காலத்தில் இது விடுபட்டு போன ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. இன்றைய காலத்தில் இது விடுபட்டு போன ஒரு சுண்ணா. இந்த சுண்ணாவை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். மனிதர்களில் அதிகமானவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் கூடுதலான நோன்பு பிடிக்கிறது இல்லை. மாசத்தில் 3 நோன்பு பிடித்தாலே போதுமானதாக அமையும். ஆனால் அந்த 3 நோன்பை கூட இந்த மாதத்தில் பிடிப்பவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மக்கள் பொடுபோக்காக இருக்கின்ற நேரத்திலே அமல் செய்வது கஷ்டம். ரமலான் மாதத்தை பாருங்க, எல்லோரும் கியாமுல் லைல் வணக்கத்தில் ஈடுபடுவார்கள், எல்லோரும் சுபஹ் தொழுகைக்கு வருவார்கள், எல்லோரும் நோன்பு பிடிப்பார்கள். எல்லோருக்கும் அது இலகுவானதாக இருக்கும். எல்லோரும் எழும்புவார்கள், எல்லோரும் இலகுவான முறையிலே நோன்பு பிடிப்பார்கள், கியாமுல் லைல் வணங்குவார்கள், சுன்னத்தான தொழுகையை தொழுவார்கள், ஃபர்லு தொழுகையில் ஜமாத்தோட தொழுவார்கள். அது எல்லாருக்கும் லேசாக இருக்கும். ஆனால் மக்கள் பொடுபோக்காக விடுகின்ற காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தையில் இபாதத் செய்வது கஷ்டமாக இருக்கும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படியான நேரத்தில் இபாதத்துகளை செய்தால் அவருக்கு கொடுக்குற கூலி நிரப்பமானதாக இருக்கும். மாசத்தில் 3 நாள் நோன்பு பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். அவர் பிடித்தாராம் என்று சொன்னால் 30 நாட்கள் நோன்பு பிடித்த நன்மையை கொடுத்துரும் மார்க்கம். பள்ளி வாசலுக்கு வீட்டிலே வுது செய்து விட்டு நடந்து வருவது கஷ்டம்தான். கொஞ்சம் தூரமான இடமாக இருந்தால் நாங்கள் வாகனத்தில் வருவோம். பக்கத்தில் இருப்பவர்கள் கூட நடந்து வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது, வரலாம் என்று இருப்பவர்கள் கூட வாகனத்தில் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க வீட்டில் ஒது செஞ்சுட்டு தியாகத்தோட கொஞ்சம் நடந்து வந்தீங்களாம்னு சொன்னா உங்களுக்கு நன்மை வேற. வாகனத்தில் வாரவருடைய நன்மையை விட உங்களுடைய நன்மை கூட. ஏனென்றால் அது மக்கள் பொடுபோக்காக கருதுவார்கள் என்று தெரியும். கஷ்டம் அப்படி வாரது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான கஷ்டமாக மனிதர்கள் பொடுபோக்காக விடுகின்ற இந்த மாதிரியான காலங்களிலே நன்மைகளை செய்வதை வலியுறுத்தி அந்த நன்மைகளுக்கு கூடுதலான நன்மைகளையும் வழங்குகின்றது. அந்த இபாதத்துகளுக்கு கூடுதலான நன்மைகளை வழங்குகின்றது. ஒருத்தர் நடந்து வராண்டு வைங்க பள்ளிக்கு, வீட்டில் உதவு செய்து விட்டு அல்லாஹ்வுடைய ஃபர்ல் தொழுகை ஒன்றை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நடந்து வந்தால் அவர் எடுத்து வைக்கின்ற ஒரு கட்டுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு மறுகட்டுக்கு ஒரு தரஜா உயர்த்தப்படுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர். பாவங்களை அழித்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு நடந்து வரதை சொல்றார்கள். இப்படி கஷ்டமான நேரத்தில் நன்மைகளை நாங்கள் செய்வது இந்த மார்க்கத்தில் கூடுதலான நன்மையை கொண்டு வரும். ஏனைய காலங்களில் கியாமுல் லைல் தொழுகிறது கஷ்டம். ஏனைய காலங்களில் நடுநிசி நேரத்தில் எழும்பி தொழுபவர்கள் குறைவானவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் அப்படி தொழுகிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிரப்பமான நன்மையை கொடுப்பான். ஏனைய காலங்களில் சுபஹ் தொழுகையில் கலந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். தியாகத்தோடு கலந்து கொள்கின்றவர்கள் அப்படியா நன்மையை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா வ யர்ஃபஉ பில் தரஜாத். உங்களுக்கு தரஜாக்களை உயர்த்தக்கூடிய நன்மைகளை அழித்து கொள்ளக்கூடியவைகளை சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட. சொல்லித்தாங்கன்னு சொன்ன போது கஷ்டமான வேளையில் பரிபூர்ணமாக உது செய்வதை சொல்லிக் கொடுக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். 3 காரியங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். கஷ்டமான நேரத்தில் உது செய்யுங்க. அப்படி உது செய்தீங்களாம் சொன்ன கடும் கூலா இருக்குது, குளிரா இருக்குது, டைம் செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் ஒருத்தர் உது செய்கிறாரு, அவரால் செய்யறதுக்கு ஏலும் செய்கிறாரு, நன்மையை கூட கொடுக்கும் அவருக்கு. பள்ளி வாசலுக்கு வாகனத்தில் வாரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது, நடந்து வாராரு, அவருக்கு அல்லாஹ் தஆலா கூடுதலான நன்மையை கொடுக்கிறார். தொழுகை முடிச்சதுக்கு பின்னால அடுத்த தொழுகை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறது அது லேசில் முடியாது. ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கிறார், பாவத்தை இல்லாமல் காக்கிறார். இப்படி இந்த மார்க்கத்தில் கஷ்டமான சந்தர்ப்பங்களில் அவர் நன்மைகளை செய்கிற போது அல்லாஹு தஆலா அவருக்கு நிரப்பமான கூலிகளை வழங்குகிறான்ங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த செய்தியில் அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதத்தை அநேகமானவர்கள் பொடுபோக்காக விட்டு விடுறார்கள் என்கிறார்கள். எனவே பொடுபோக்காக விடப்படுகின்ற இந்த காலத்தில் நாங்கள் அமல் செய்வது எங்களுக்கு நிரப்பமான நன்மைகளை கொண்டு வரும். இன்னும் சொல்ல போனால் சுன்னா மங்கி போயிருக்கக்கூடிய இந்த சுன்னாவை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். சமுதாயத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற இந்த பிரச்சாரம் வந்ததுக்கு பிற்பாடு மங்கி போயிருந்த சுன்னாக்கள் மக்களால் செய்யப்பட ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் சுத்ராண்டா என்ன தெரியாது. என்ன சுத்ராண்டா, தடுப்பு என்றால் என்ன, அப்படி வச்சு தொழுகிற நேரத்தில் என்ன இது மடத்தனமாக இருக்குது, தூணை வணங்கி நிற்கிறார்கள், கம்பை வணங்கி நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசின காலம் எல்லாம் இருந்துச்சு. அது தெளிவாக உணர்த்தப்பட்டுச்சு. ஒருவர் தொழுகின்ற போது தமக்கு முன்னால் ஒரு தடுப்பை வைத்து தான் தொழ வேண்டும், அப்படி இல்லாமலுக்கு அவர் தொழக்கூடாது, அது கட்டாயமான ஒரு சுண்ணாவிலே உள்ளது என்ற தெளிவு மக்களுக்கு கிடைச்சதுக்கு பின்னாலே ஒவ்வொருத்தரும் தூணை நோக்கி நகர ஆரம்பிச்சோம். எங்களுடைய குறிப்பாக தாடிகளில் வெள்ளை முடி முளைத்து விட்டால் அதை கருப்பை தவிர்த்து மாற்ற வேண்டும் என்ற தெளிவு எங்களுக்கு கிடைச்சிச்சு. இதென்ன இது வித்தியாசமாக இருக்குது என்று எல்லோரும் யோசித்தார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் அதை மாற்றினோம். ஏன்? அந்த சுண்ணாவை உயிர்ப்பிக்க வேண்டும். இப்படி இந்த சமுதாயத்திலே மங்கி மழுங்கி போயிருந்த எத்தனையோ சுண்ணாக்களை குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த பிரச்சாரம் வந்ததுக்கு பின்னால இப்படி ஹதீஸ்ல இருக்குது, இப்படி குர்ஆன்ல இருக்குது, இன்னும் இருக்குது ஹதீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டின போது அநேகமானவர்கள் அந்த சுண்ணாவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு இன்றைக்கு செய்து வருகிறார்கள். சுண்ணாவை உயிர்ப்பித்தல் இது மாதிரி தான் இந்த ஷாபானுடைய மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இருக்கக்கூடிய எல்லோரையும் சேர்த்துத்தான், என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். இதுவரைக்கும் ஒரு நோன்பு பிடிக்கல. நாங்கள் இதுவரைக்கும் ஒரு நோன்பு பிடிக்காதவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிற இந்த இடத்துல. ஷாபானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய தூது அதிகமாக நோன்பு பிடித்த மாதம் என்று தெரிகிறது. நபி அவர்கள் நோன்பு பிடிக்கிறதுக்கு விரும்பின மாதம் என்று தெரிகிறது. நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற மாதம் என்று தெரிகிறது. மக்கள் பொடுபோக்காக விடுவார்கள். இந்த காலத்தில் நன்மை செய்தால் அல்லாஹ்விடத்தை நிரப்பமான கூலியை கொண்டு சேர்க்கும் என்று தெரிகிறது. ஆனால் அதை அமுல்படுத்துவதற்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. முடியும் என்றால் அதை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். இந்த ஒரு சுன்னா மங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சுன்னா, சமுதாயத்தில் மங்கி போயிருந்த சுண்ணாக்களை உயிர்ப்பித்தவர்கள் நாங்கள் என்ற அடிப்படையில் நாம் இந்த சுண்ணாக்களை இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய இந்த நோன்புகளை கூடுதலாக செய்து கொள்ள வேண்டும் என்ற தகவல் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறித்த அந்த செய்தியிலே அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அமல்கள் உயர்த்தப்படுகின்ற விடயத்தை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்ற கட்டமும் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள், சுபஹ் நேரத்தில் மலாயிக்காமார்கள் உலகத்துக்கு வாரார்கள், அசர் நேரத்திலையும் வந்தவர்கள் புறப்பட்டு போவார்கள், இன்னொரு சாரார் அசர் நேரத்தில் வாரார்கள். இப்படி அசர் நேரத்திலே புறப்பட்டு போனவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அதை அறிந்து கொண்டே அவரிடத்தில் விசாரிப்பார். இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்குது. சுபஹ் நேரத்தில் வந்து அசர் நேரத்தில் ஒரு சாரார் பெய்திருவார்கள், இன்னும் ஒரு சாரார் அசர் நேரத்தில் வந்து சுபஹ் நேரத்தில் போவார்கள். இப்படி மாறி மாறி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டே அந்த மலாயிக்கா மார்களிடத்தில் கேட்பான். புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்பான் அல்லாஹ் தஆலா. அப்போ அந்த மலாயிக்காமார்கள் சொல்லுவார்கள், தரக்குனாகும் வஹும் யுஸல்லூன் வாத்தைனாகும் வஹும் யுஸல்லூன், நாங்கள் போற நேரத்திலேயும் அவர்களை தொழக்கூடியவர்களாக தான் பார்த்தோம், வார நேரத்திலேயும் தொழக்கூடியவர்களாக தான் விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படி என்று சொல்லி இந்த மலாயிக்காமார்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த நன்மை எடுத்து வைப்பார்கள். சுபஹ் தொழுகிறார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை பார்த்துட்டு நாங்கள் வார நேரத்தையில் இவர்களெல்லாம் வந்து தொழுது விட்டு இருக்கிறதான் நாங்கள் வந்து சேர்ந்தோம், நாங்கள் திருப்பி அவளை விட்டுட்டு வார நேரத்தையிலையும் அசர் தொழுவிட்டு இருக்கிற நேரத்தையில் விட்டுட்டு வரோம்.
இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த 2 தொழுகைகளிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே இந்த மலாயிக்காமார்கள் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இப்படி எங்களுடைய அமல்கள் குறித்து அல்லாஹ்விடத்திலே சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நடக்குது இது. இரண்டாவதாக, வாரத்திலே திங்கள் வியாழன் ஆகிய 2 நாட்களிலும் நடக்கக்கூடியதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தோரல் ஆமாலுன்னாஸ், மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் எடுத்து காண்பிக்கப்படுகிறது வாரத்திலே 2 தடவை, யௌமுல் இஸ்னைன் யௌமுல் ஹமீஸ், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வாரத்தில் 2 நாட்கள் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஃபயகுஃபரு லிகுல்லி அப்தின் முஃமினின், முஃமினான ஒவ்வொரு அடியானுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறதாம். ஆனால் 2 பேரை தவிர. எப்படி? அவர்களுக்கு 2 பேருக்கு இடையில் ஒரு பகை ஒன்று உருவாகி 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார்கள். உலக விஷயத்துக்காக வேண்டி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 பேரையும் தவிர மற்றவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், இந்த மாணவர்களிடத்தில் கொஞ்சம் பொறுத்துருங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்கள், இந்த 2 பேரும் இணக்கமாகிக் கொள்றான்னு சொல்லி பாருங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொல்லுகிறான் என்ற தகவலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சேர்த்து சொல்லுகிறார்கள். இது ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் நடக்கிற விடயம். எங்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிப்பு கொடுக்கப்படுகிற தகவலை இந்த செய்தியில் நாங்கள் பார்க்குகிறோம். மூன்றாவதாக, வருடத்தில் ஒரு தடவை எடுத்து காண்பிக்கப்படுற அந்த காலம்தான் இந்த ஷாபானுடைய மாதமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து சொல்லுகின்ற நேரத்தில் தான் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய செய்தி நமக்கு அதை விளங்கப்படுத்துது. அதிகமாக உங்களை நோன்பு பிடிக்கிறது நான் பார்க்குறது அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மாதம் சும்மா சாதாரணமான மாதம் இல்லை என்ற கருத்தில் சொல்லுகிறார்கள். இது மக்கள் பொடுபோக்காக விட்டுருவார்கள். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தின் நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். என்னுடைய அமல்கள் உயர்த்தி காண்பிக்கப்படுற நேரத்தில் நான் நோன்பானியாக இருக்க விரும்புகிறேன் என்ற அடிப்படையில் நான் அதிகமாக நோன்பு பிடிக்கிறேன் என்ற கருத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு இந்த மார்க்கத்துக்குள் ஷாபான் மாதம் குறித்து தெளிவான போதனைகள் வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த மாதத்தை இன்னும் நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இல்லாத சில செய்திகளையும் தகவல்களையும் மக்கள் மத்தியிலே பரப்புகின்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த மார்க்கம் இந்த மாதத்தை சிறப்பித்திருக்கிறது. அதற்குரிய செய்திகள் அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறார்கள். சொன்னத்தோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பேரில், அல்லாஹ்வுடைய தூதரின் பேரில் பொய்களை இட்டு கட்டிடக்கூடாது. இந்த பொய்யான செய்திகள், கிட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தான் இன்றைய சமுதாயத்தில் அதிகமாக புழங்குகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தால்தான் அது எங்களுக்கு நபிமொழியாக சேருமே தவிர, அவர்கள் சொல்லாத ஒன்றை மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், மக்கள் நன்மையின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல நோக்கம்தான். நல்ல நோக்கத்துக்காக வேண்டி இல்லாத ஒன்றை நாங்கள் சொல்ல போனோம் என்று சொன்னால் அல்லாஹ் மார்க்கத்தில் கை வைக்கிற மாதிரி மாறிவிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த சமுதாயத்தில் நிறைய செய்திகள் இந்த மாதத்தோடு சம்பந்தப்படுத்தி இல்லாத பொல்லாதவைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன, இட்டுக்கட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் தான் நீங்கள் பார்ப்பீங்க, பெருநாளுடைய நாள் வந்துட்டாமன்னு சொன்னால் திக்ர் மஜ்லிஸ்கள் நடக்கும் சில பள்ளி வாயில்களில். ஷாபானுடைய மாதம் வந்துட்டாமண்டாலும் அன்றைய அந்த இரவு கடும் ஓதல்களும் திக்ருகளும் மஜ்லிஸ்களும் சலவாத்துகளும் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு செய்தி இருக்கிறது. ஹம்சுலயாலின் 5 இரவுகள் இருக்கின்றன. 5 இரவுகள்லையும் யாராவது பிரார்த்தனை செய்தால் அது மறக்கப்பட மாட்டாது அப்படி என்று சொல்லி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இருக்கிறது. அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியிலே ஷாபானுடைய நடுப்பகுதியும் வந்திருக்கு. ஷாபானுடைய நடுப்பகுதி, அந்த பராத் இரவு என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த இரவும் அதுக்குள்ள வந்திருக்குது.
வந்ததால தான் அன்றைய இரவையில் வந்து கூடுதலாக கவனம் எடுத்து அந்த இரவையிலே செய்யப்படுகின்ற அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரும் கூலி இருக்கென்று சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அதில் கொண்டு வந்து வைத்து மக்கள் மத்தியிலே அதை பரப்பி அந்த இரவை உயிர்ப்பிக்கிறார்கள். அன்றைய தினத்தில் ஒரு நோம்பையும் பிடிப்பார்கள், பராத்து நோம்பு அப்படின்னு சொல்லிக்குவார்கள். நான் இந்த வருடத்தில் பராத்து நோம்பை பிடிக்கிறேன் நியத்தை வைத்துக் கொள்வார்கள். அப்ப ஏன் இதை பிடிக்கிறீங்கன்னு கேட்டா இருக்குது பிடிக்கிறோம் இவ்வளவு நன்மைக்குரியது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியை பார்க்கிற போது இப்படி ஒரு நோன்பு இருக்கான்னு அவர்கள் செய்யலை. அவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம், அல்லாஹ் இடத்தில் நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற மாதம் என்கிறதுக்காக வேண்டி பிடித்திருக்கிறார்கள். பராத்துடைய இரவு என்று சொல்லிக் கொண்டு அன்றைய தினவையில் நடக்கிற கூத்துகள் எல்லாம் தெரியும். எமது பகுதியிலே எல்லாம் 3 யாசினல் ஓதுவார்கள், 6 ரக்காத்துக்கள் அன்றைய இரவையில் தொழுவார்கள். அந்த 6 ரக்காத்துக்களையும் என்னத்துக்காக வேண்டி தொழுவார்கள் தெரியுமா? அந்த 3 யாசின்களையும் என்னத்துக்காக வேண்டி ஓதுவார்கள்? பலாய் முசீபத்து நீங்கி போகணும், பலாய் முசீபத்து நீங்கி போக வேண்டும், வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும். அதே மாதிரி மனிதர்கள்ட்ட இருந்து நாம அதாவது வசதியாக இருக்கணும், தேவையற்றவர்களாக இருக்க வேண்டும். வசதிக்காக வேண்டி வாழ்நாள் நீட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பலாய் முசீபத்துக்கள் நீங்கி போக வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றைய இரவையிலே நமது சமுதாயத்திலே தொழுவார்கள், யாசின் ஓதுவார்கள். 3 யாசின் ஓதுவார்கள். அந்த சிந்தனையெல்லாம் ஓதுரு 3 யாசின் ஓதுவார்கள். அதே மாதிரி நோன்பு பிடிப்பார்கள். இப்படி நிறைய அன்றைய தினத்தில் நடக்கும். இதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நாமளாக ஒன்றை நினைத்து கொண்டு நன்மை என்று சொல்லி கருதி உருவாக்க இயலாது, செய்ய இயலாது. இல்லாத ஒன்றை ரஜபு மாதத்தில் வந்து மிகராஜ் நோம்பண்டை உருவாக்கினார்கள், மக்கள் எல்லாம் பிடித்தார்கள். நாளை மர்ம நாளையிலே தாங்கள் பிடித்த அந்த நோன்புக்கு நன்மைகளை எதிர்பார்ப்பார்கள், நன்மை கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நான் சொல்லாததை நீங்க எப்படி சொல்லுவீங்க, செய்வீங்க? நல்லது தானே செய்தோம். நல்லது செய்யறதுக்கு இது உங்களுக்கு வந்து உங்களோட வீட்டு பொருளா நல்லது செய்யறதுக்கு? நல்லது என்றால் என்ன? எங்களுக்கு சொந்தமானதாக இருக்கணும். நாம செய்யறியாமன்னு சொன்னா இருக்கிற பெயிண்டை வந்து மாற்றி அடிக்கலாம், யாரும் கேட்க போறதில்லை. நான் வந்து நல்லா இருக்கணும் மன்றத்துக்கு அவனே அடிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு போய்த்துருவேன். முன்னுக்கு இருக்கக்கூடிய திரைச்சியிலே பின்னால் தூக்கி போடலாம். ஏன்? அது எனக்கு சொந்தமானது, நான் மாற்றிட்டு போய்த்துருவேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முன்னுக்கு இருக்கிறத பின்னுக்கு தூக்க இயலாது, பின்னுக்கு இருக்கிறத முன்னுக்கு தூக்க இயலாது. அது அல்லாஹ்வுக்கு அப்படி என்று வந்தால் அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களோட மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்க்கு கற்றுக் கொடுக்க போறீங்களா? உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்த மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்வுக்கு பாடம் நடத்த போறீங்களா, கற்றுக் கொடுக்க போறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். பூர்த்தி செய்யப்பட்ட இந்த மார்க்கத்துக்குள்ள நீங்க வந்து பூர்த்தியாகல, இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி பூர்த்தியாக்க போறீங்களான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். ஆகையினால இந்த மார்க்கத்தில் கை வைக்க முடியாது. நாம நல்லதென்று சொல்லி நினைச்சு இந்த மார்க்கத்துக்குள்ள நாம நினைச்சதை எல்லாம் செய்ய முடியாது. அப்ப நோன்பு நல்லதான் சொல்லித்தான் சொல்லுவார்கள். ரஜபு மாதத்தில் மிகராஜ் நோம்பை பிடிப்பார்கள். ஆனால் அந்த நோன்புக்கு ஆதாரம் இல்லை. அப்ப இல்லாத ஒன்றை செய்தால் எப்படி நன்மை கிடைக்க போகுது? அதே மாதிரி தான் பராத்து நோன்பை பிடிப்பார்கள். சொல்லுவார்கள் வந்து நாங்கள் நல்ல நோன்பு தானே பிடிச்சிருக்கிறோம், நீங்க என்ன நோன்பு இல்லை என்று சொல்றீங்க? அப்படித்தான் சொல்றது. நோன்பு இல்லை என்று சொல்ற யார் நோன்பு இல்லை என்றது? நீங்கள் பிடித்திருக்கக்கூடிய இந்த நாளை கண்ணியப்படுத்தி இதுக்கு இன்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருக்கக்கூடிய இந்த பராத்ங்கிற நோன்புக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. முதலாவது இந்த பராத்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு? எப்படி வந்து இந்த பராத் என்ற பேர்? அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய தினம் வந்து குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முந்திரி ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் அப்படி என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வச்ச இரவை பற்றி சொல்கிறான். அந்த குர்ஆனை இறக்கி வைத்த இரவு எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு வந்து லைலத்துல் கத்ர் இரவு. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லும், லைலத்துல் கத்ர் இரவு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் அது ரமலான் மாதத்தில் வரும். ஷஅபான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் வரையே வராதே, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிரானதே. அப்ப ஷஅபான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் வரும் என்று நினைத்து கொண்டு சொல்ற மாதிரி செய்யற மாதிரி இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் வரும். லைலத்துல் கத்ர் இரவில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தான். அன்று அந்த இரவில் தான் சில விடயங்கள் தீர்மானிக்கப்படுகிறது.
ஆனால் பராத்துடைய இரவையில் சில விடயங்கள் தீர்மானிக்கப்படுகிறேன்னு சொல்லிக்கொண்டு இந்த வருஷம் என்ற பட்டோலை கிழிக்கப்பட்டுருமோ சரி அஞ்சு கொண்டு கிழிக்கப்பட்டுறக்கூடாது என்ற வாழ்நாள் நீட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நினைச்சு கொண்டு ஒரு யாசினை ஓதுறது, எனக்கு வறுமை வந்துவிடக்கூடாது, நான் செல்வம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒரு யாசினை ஓதுற என்ற காலத்தை தொழுகிறது, பலாய் முசீபத்துகள் ஒன்றும் வந்து வருத்தத்தில் நான் சாயிர பைத்திர படுத்த வழக்கைக்கு பைத்திரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டு செய்கிறது என்ன வகையில் நியாயம்? அப்போ இந்த மாதத்தில் இந்த நாளையில் நாம் செய்யக்கூடியது வந்து நம்மளோட பாவங்களில் இல்லாமலுக்கு ஆக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் மத்தியில். அதுபோல் இட்டு கட்டப்பட்ட செய்தியால் வந்தது. பராத்துன்னு சென்றாலே நீங்கிக் கொள்ளுதல் அர்த்தம் தான், பாவங்களில் இருந்து நீங்கிக் கொள்ளுதல். அப்போ அன்றைய தினத்தில் வந்து ஒருத்தர் நின்று வணங்கினாராம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஃபஜ்ர் வரைக்கும் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறாங்கிற ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இருக்கிறது. அந்த செய்தியால் வந்த விளைவு தானே அதெல்லாம். அன்பிற்குரிய சகோதரர், வளமையாக நாங்கள் வணங்குவது கொண்டு வணங்குவோம். இந்த மாதத்தை வந்து கண்ணியப்படுத்துவோம், வணக்கத்தில் கண்ணியப்படுத்துவோம். அதுக்காக வந்து இப்படி அப்படி இருக்கென்று சொல்லி நினைத்து கொண்டு நாங்கள் என்ன செய்யலாது, இல்லாத நினைத்து கொண்டு செய்ய முடியாது. அப்படி இல்லாத நினைத்து கொண்டு செய்ய போனோம் என்று சொன்னால் இந்த மாதிரியான நிலவரங்கள் எங்களுக்கு உருவாகும். அப்போ நம்முடைய சமுதாயத்தில் வந்து இன்றைக்கு பராத் என்ற பேரில் பள்ளிவாசல் சோடிக்கப்படுறதும், இன்னும் அங்கால ஒரு பக்கமாக வந்து பள்ளிவாசல்களில் சத்தம் உயர்த்தப்படுவதும், இன்னும் ஒரு பக்கமாக பார்த்தா ரொட்டியும் வாழைப்பழமும் கொடுப்படும் எல்லா இடத்துலையும். இங்கே பகுதியில் இப்படி நம்மளோட பகுதியெல்லாம் கூடுதலாக நடக்குது. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் இப்போ மறு வடிவம் எடுத்து ஆவேசமாக வெளியாயிருக்கிறது. ஏண்டா தௌஹீத் பிரச்சாரம் இந்த கொள்கையை பற்றி சொல்றதுக்கு இன்றைக்கு ஏழாமலுக்கு இருக்குது பல இடங்கள்ல. அதனால அந்த ஜாஹிலியத்துகள் வந்து திருப்பியும் என்ன செய்யுது, சமுதாயத்தில் வேரூன்றி வருகிறது. அதை செய்வதற்கு மூலமாக சில உலமாக்களும் இருக்கிறார்கள். எப்படியாவது உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சுண்ணாவை உயிர்ப்பிக்கிற மாதிரி நினைத்து கொண்டு இந்த மாதிரியான இல்லாதவைகளை உயிர்ப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வேற வேற வடிவங்களில் எப்படி உயிர்ப்பிக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். இன்றைக்கு இங்கால பகுதியில் புகாரி ஓதுறது, முஸ்லீம் ஓதுறது இருக்கோ தெரியாது. நம்மட பகுதி எல்லாம் இருக்குது. புகாரி முஸ்லீம் ஓதுவார்கள். ரஜபு மாதம் வந்தால் புகாரி ஓதுப்படும். புகாரி ஓதினா புகாரியுடைய அந்த கடைசி நிகழ்வுல நிறைய பேரை பங்கேற்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சமுதாயத்திலே நல்ல முறையில் படித்து நல்ல பெறுபேறுகளை பெற்ற பிள்ளைகள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களை தெரிவு செஞ்சு நீங்க புகாரி கடைசிக்கு வாங்க, உங்களுக்கு பரிசு வச்சிருக்கிறோம் சொல்லி புகாரி கடைசிக்கு எடுக்கிற. மீலாது விழாக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போட்டி நடத்தி போட்டு சரியா ஒரு தினத்தை மட்டிட்டு அந்த தினத்தில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பரிசு இருக்கிறன்னு சொல்லி போட்டு அதுக்கு விழா வச்சு பரிசை கொடுக்குற. இப்படியான வகைகளிலே எல்லாம் இந்த அனாச்சாரங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைங்கிறது இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்ல வேண்டும். ஆனாலும் உயிர்ப்பிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கும். இப்ப இந்த உயிர்ப்பிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. சுண்ணாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு நாம ஏழாமலுக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். பிதுஅத்துக்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த ரொட்டி வாழைப்பழம் எல்லாம் கொடுத்து தான் என்ன செய்வார்கள், அந்த இரவை கண்ணியப்படுத்துவார்கள். இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய பழையவர்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த ரொட்டி வாழைப்பழத்தில் உள்ள பின்னணி இந்த பகுதிகளில் இருக்கோ தெரியாத, ஆனால் இதை வெளியிலே இருந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பார்கள். அவர்களுடைய பகுதிகளிலே இந்த அனாச்சாரம் இருக்கும். அவர்கள் நினைக்கிறார்கள் ரொட்டியும் வாழைப்பழத்தையும் நாம் சாப்பிட்டு போறோம், அது ஒரு உணவு தானே என்று. ஆனால் கொடுக்கிறவர்கள் எதுக்காக கொடுக்கிறார்கள் தெரியுமா? நாளை மர்ம நாளையிலே எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய பிரத்யேகமான நிழல் கொடுப்பான்னு சொல்லி ஒரு கூட்டத்தாரை சொல்லியிருக்கிறார். 7-8 கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரத்யேகமான நிழல் அல்லாஹ் கொடுப்பான். இங்கே என்ன நம்பிக்கை என்று சொன்னா, நாளை மர்ம நாளையில நிழல் இல்லாத நேரத்தையில தான் கொடுத்த அந்த வாழைப்பழம் வந்து காம்பாகவும் தான் கொடுத்த அந்த ரொட்டி வந்து குடையாகவும் வரும் என்று நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் பிரகாரம் தான் அந்த ரொட்டி வாழைப்பழம் கொடுபடுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பழையவர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவார்கள். எனவே இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இந்த பராத்து நோம்புக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி எங்களால் செய்து வந்தோம் என்றால் அது நிராகரிக்கப்பட்டு போயிடும். அதை நாங்கள் எடுக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக விளங்கி கொண்டு இந்த ஷாபானுடைய மாதம் நமக்கு எதை சொல்லித் தருகிறதோ, அல்லாஹ்வும் தூதரும் இந்த மாதத்தில் எதை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அதை நாங்கள் அதிகமாக செய்வோம். சுன்னத் தொழுகைகளை தொழுவோம், நோன்புகளை கூட்டுவோம், சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை கூட்டுவோம். இந்த மாதிரியாக எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி
அல்லாஹ்வின் அருளை பெற்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் நமக்கு உணர்த்துகின்ற மிக முக்கியமான பாடம்தான் நன்மைகளை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லி தந்த நன்மைகளாக இருக்கின்றனவோ அவைகளை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும். ஜும்மாவுடைய தினம் பிரத்யேகமாக நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு தினம். இந்த ஹுத்மாவுக்கு வரக்கூடிய நேரத்திலே யார் ஆரம்ப நேரத்தில் வருகிறாரோ அவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, மாடு குர்பானி கொடுத்த நன்மை, ஆடு குர்பானி கொடுத்த நன்மைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நாங்கள் அநேகமானவர்கள் அந்த நன்மையை இழக்கின்றோம். பெரும்பாலானவர்கள் ஹுத்மா ஆரம்பித்ததுக்கு பின்னால தான் மலாயிகமார்கள் அவர்களுடைய சஹாயிபுகளை எல்லாம் அந்த ஏடுகளை எல்லாம் சுருட்டி வச்சதுக்கு பின்னால தான் வந்து சேர்றார்கள். அதை நாங்கள் விட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சில சகோதரர்கள் பள்ளி வாயிலுக்கு நேரத்தோடு வருகிறார்கள். வந்து அவர்களுக்கு முன்னுக்கு வந்து இருக்கிறார். முன்னுக்கு வந்து இருக்கிறது ஒரு சிறப்பு. பள்ளி வாயிலில் முன் சப்புல நின்று தொழுகிறத்தில் உள்ள நன்மையை யாராவது ஒருத்தன் அறிஞ்சா நீங்க போங்கன்னு சொல்லி அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அது இயலாது. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இடம் தான் இருக்குது. நான் விட்டு தர மாட்டேன், சீட்டை போடுங்க, யாருக்கு விடுவதோ அவர் போய் நிற்கட்டும் முன்னுக்கு. நான் விட்டு தர மாட்டேன் என்று போட்டி போடுவான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஜும்மாவுடைய தினத்தில் முன் சப்புல வந்து இருந்து முன்னுக்கு இருந்து இமாமுடைய ஹுத்பாவை கால் தாத்தி கேட்கறதுக்கு மிகப்பெரிய கூலி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். ஆனால் பெரும்பாலான சகோதரர்கள் இருக்கிறார்கள் வந்தாலும் முன்னுக்கு வந்து இருக்கிறது இல்லை, அப்படியே பின்னுக்கு இருந்துருவார்கள். அதை தவிர்க்கப்பட வேண்டும். இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அந்த நன்மையை கூட்டுங்கன்னு சொல்றேன் நான். இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஹராமா கூடாதா என்று சொல்லி நீங்க கேட்கலாம், கூடும். நன்மைகளை கூட்டோடும். முன் சப்புல நின்று தொழுகிறதுக்குரிய நன்மையை அறிஞ்சா போட்டி போடுவீர்கள், சீட்டு போடுவீர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள். இப்படிப்பட்ட இந்த நன்மைகளை நாங்கள் கூட்டுறதுக்கு பார்க்கணும். அப்ப இந்த மாதத்தில் நன்மைகளை கூட்டுங்க. என்ன என்ன எல்லாம் சுன்னத்துகளாக சொல்லி தரப்பட்டிருக்க அந்த சுன்னத்துகளான நன்மைகளை நாங்கள் செய்வோம். சுன்னத்தான இபாதத்துக்களை செய்வோம். இந்த காலகட்டத்தில் செய்யறதுக்கு நிறைய கூலியை வச்சிருக்கிறார் அல்லாஹ் தஆலா. ஏனென்றா இது எங்களுக்கு ரப்புக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இந்த நோன்பு பிடிக்க மட்டும் வைங்க, இருக்கிறாங்களுக்கு தெரியாது நோன்பா நோன்பு இல்லையான்னு சொல்லி இது பள்ளியில் உள்ளாக்களுக்கு தெரியாது. ரமலான் காலத்தில் நோன்பு பிடிக்கலாண்டி அவர் நோம்பாளி என்ன நினைப்பாரு. இந்த காலத்தில் நோன்பு பிடிச்சாலும் அவர் நோம்பாளி இல்லைன்னு நினைக்கிற காலம். இப்படிப்பட்ட காலத்தில் நன்மை செய்யணும். அறியாமலுக்கு மக்கள் இருக்கிறார்கள், அந்த மாதிரி ரகசியமாக செய்ய வேண்டும் நன்மைகள். அப்படி நன்மைகளை நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்ட வேண்டிய ஒரு காலத்தின் தேவையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு அப்படித்தான் இப்போ காலம் இருந்து கொண்டிருக்குது. அப்படியே எங்களை சுருட்டி கொண்டே வச்சிருக்கு. ஒரு ஆள் 2 தொழில் 3 தொழில் செய்ய வேண்டிய காலம் இது. எப்படி நன்மைகளையும் பார்க்க பள்ளிக்கே வரதுக்கு நேரம் இல்லாமலுக்கு இருக்குது. ஏன் அவர் குடும்பத்தை பார்க்க வேண்டும். குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு 2000 3000 அவருக்கு தேவை. எங்கிருந்து உழைக்கிறது? 2-3 தொழில் செய்ய போன மனுஷன் நேரம் எடுக்கிற கஷ்டம். பள்ளிக்கு வர இயலாத ஒரு சூழல் உருவாகும். அப்படியான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற போது இந்த காலத்தில் ஒருத்தர் தியாகத்தோடு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறாரு, அவர் வீடுகளில் வணக்கத்தில் ஈடுபடுறாராம்னு சொன்ன அவருக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலி ரப்புக்கு அவருக்கு நன்றி நிரப்பமான கூலியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து அவனுடைய மார்க்கத்தை விளங்கி செயல்பட்ட அல்லாஹ்வின் அருளை பெற்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء
واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவை நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்து கொள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வருட கணிப்பீட்டின் அடிப்படையில் 8வது மாதமாக இடம்பெறக்கூடிய ஷாபானிலே நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களிலே அருள்மிகு ரமலான் மாதம் எம்மை வந்தடைய இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அந்த மாதத்தை அடைந்து ஆசையோடும் ஆர்வத்தோடும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள வேண்டும் என்று அல்லாஹுவை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கும் இந்த ஷாபான் மாதம் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்ற சில முக்கிய செய்திகளை இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சில காலங்களையும் நேரங்களையும் சில இடங்களையும் சில மனிதர்களையும் சிறப்பித்திருக்கின்றார். ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஏன் எதற்காக சிறப்பித்தான் என்று அவன் வாதாடாமல், ஏன் இந்த மாதம் சிறப்பிக்கப்பட வேண்டும், ஏன் இந்த நாள் சிறப்பிக்கப்பட வேண்டும், வேறொரு நாள் சிறப்பிக்கப்பட்டால் நல்லம் தானே என்று சுய அபிப்பிராயம் கொள்ளாமல் அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொன்னபடி நம்பி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வும் தூதரும் ஒரு விடயத்திலே முடிவெடுத்து விட்டால் மோமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ இதை இப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று சுய விருப்பம் கொள்வது இயலாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். எனவே எங்களுடைய உள்ளத்திலே முதலாவதாக பதிய வேண்டியது இந்த மாதத்தை பற்றிய மகத்துவம், இந்த மாதத்தை பற்றிய மஹப்பத் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை சில விடயங்கள் மூலமாக கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்பதை உள்ளத்திலே ஆரம்பமாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதம் குறித்து பல்வேறுபட்ட போதனைகளையும் உபதேசங்களையும் செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்திலே நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் நினைக்கும் அளவிற்கு நோன்பு பிடிப்பார்கள். சில பொழுதுகளில் நோன்பை பிடிக்க மாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு நோன்பை விட்டும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக நோன்பு பிடித்த ஒரு மாதம் இருக்குமாம் என்றால் அது ரமலானுடைய மாதமாகும். ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று இந்த செய்தியிலே
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஷாபானுடைய மாதம் முதலாவது சிறப்பை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு வைத்து நன்மைகளை செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு மாதமான ஷஅபானிலே அதிகமான நோன்புகளை பிடித்திருக்கிறார்கள். வேற எந்த மாதத்திலும் சுன்னத்தான நோன்புகளை அப்படி பிடித்ததில்லை என்கிற அளவிற்கு ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், ஹுது மினல் அமாலி மா துதீகுன், உங்களால் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் சோர்வடைகிற வரைக்கும் அல்லாஹ் சோர்வடைய மாட்டார். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? மா தாவம அலைஹி சாஹிபுஹு ஐன் கல்ல, குறைவாக இருந்தாலும் அதை செய்கின்றவன் நிரந்தரமாக நிலையாக செய்வதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். வருடத்திலேயே சுன்னத்தான நோன்புகள் பிடித்த ஒரு மாதம் இருக்குமாம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பிடித்தது ஷாபானுடைய மாதம் என்ற தகவலையும், நன்மைகள் செய்கின்ற நேரத்தில் உங்களால் முடியுமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற தகவலையும், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்வது என்ற தகவலையும் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நோன்பு பிடித்த ஒரு மாதமாக ஷாபானுடைய மாதம் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு பிடிப்பதை விரும்புவவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள். காண, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாதங்களிலேயே சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பதற்கு விருப்பமாக இருந்த மாதம் ஒன்று இருக்குமாம் என்று சொன்னால் ஷாபானுடைய மாதமும் ரமலானுடைய மாதமுமா தான் இருக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காலத்தில் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்கிறத நாங்கள் விரும்பலாம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காலத்தில் அதிகமாக நோன்பு பிடித்தார்கள்? இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்பதை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கின்ற போது உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, மாதங்களிலேயே இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் உங்களை நான் கூடுதலாக நோன்பு பிடிக்க பார்க்குகிறேன். நீங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் நோன்பு பிடிக்கிறீர்கள், அதுக்கு என்ன காரணம் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ذَلِكَ شَهْرٌ, இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? யக்ஃபுலுன் நாசு அன்ஹு, இந்த மாதத்தை மனிதர்கள் பொடுபோக்காக கருதுகிறார்கள். இந்த மாதத்தில் மனிதர்கள் பராமுகமாக இருக்கிறார்கள், அலட்சியமாக கருதுகிறார்கள். அது ரஜபு மாதத்துக்கும் ரமலான் மாதத்துக்கும் இடையில வருது. ரஜபு மாதத்துக்கும் ரமலான் மாதத்துக்கும் இடையில வரக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தை மக்கள் அலட்சியமாக பார்க்குகிறார்கள். ஆனால் இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபவு ஃபீஹி அமால், இது ரப்புல் ஆலமீனிடத்திலே அமல்கள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற ஒரு மாதமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஃபஉஹிப்பு, நான் விரும்புகிறேன், ஐயுர்ஃபா அமலி வான சாயிமுன், என்னுடைய அமல்
நான் நோன்பாளியாக இருக்குகின்ற போது அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி காண்பிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். நபி அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்தார்கள், அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்குரிய காரணம் என்னங்கிறத சொல்லுகின்ற போது மக்கள் பொடுபோக்காக இந்த மாதத்தை விட்டுருவார்கள். ஏன் பொடுபோக்காக விட வேண்டும்? இதுக்கு முந்தின மாதம் ரஜபு மாதம். ரஜபு மாதம் சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதில் அநேகமானவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். சங்கையான மாதம் என்று சொல்லி அந்த மாதத்தை வணக்கத்திலே கழிப்பார்கள். இதுக்கு அடுத்ததாக வரப்போற மாதம் ரமலானுடைய மாதம். அந்த மாதம் விட்டாலே இபாதத்துக்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே ஆசைகளாக வெளிப்படும். அந்த ஆசைகளை நாங்கள் இபாதத்தின் மூலமாக வெளிக்காட்டுவோம். அந்த அளவிற்கு ரமலான் மாதத்தை நாங்கள் எல்லாரும் பயன்படுத்துவோம். இடையில ஷாபானுடைய மாதம் இருக்குதே, இந்த மாதத்தை நாம் எப்படி பார்ப்போம் என்று சொன்னா, அதுக்கு அடுத்தது ரமலான் தானே வரப்போகுது, ரமலான்ல பார்த்துக்குவோம், ரமலான்ல நோன்பை பிடிச்சுக்குவோம், அப்படி என்ற மாதிரி நாங்கள் பொடுபோக்காக விட்டுருவோம். ஆனால் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற மாதம். அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற மாதம். நான் நோன்பாளியாக இருக்கின்ற போது என்னுடைய நன்மைகள் உயர்த்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களாம் என்றால், இந்த மாதத்தினுடைய சிறப்பு எப்படி அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தை நாங்கள் எப்படி உயிர்ப்பிக்க வேண்டும்? இந்த மாதத்திலே நாங்கள் எப்படி நோன்புகளை நோக்க வேண்டும்? வருடத்திலேயே மாதத்தில் நோன்பு பிடித்த அதிகமான நோன்பு பிடித்த ஒரு மாதம் இருக்குமாம் என்றால் அது ஷாபானுடைய மாதம். அந்த அளவுக்கு இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய நோன்பு பிடித்திருக்கிறார்கள், விரும்பியிருக்கிறார்கள். எனவே நாங்களும் அதை விரும்ப வேண்டும். மனிதர்கள் பொடுபோக்காக இருக்குகின்ற, பாராமுகமாக இருக்குகின்ற, அலட்சியமாக கடகின்ற ஒரு மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது என்ற தகவலை நாங்கள் இந்த செய்தியில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் ஷாபானுடைய நோன்பு குறித்து அதிகமான செய்திகளை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர். அவர் தான் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு கலா நோன்புகள் இருக்கும், அதை என்னால் வேற காலங்களில் பிடிச்சிக்கலாமலுக்கு இருக்கும். ஷாபானுடைய மாதத்தில் தான் அந்த கலா நோன்புகளை நோக்க வேண்டிய தேவைப்பாடு எனக்கு இருந்துச்சு. நான் ஷாபானுடைய மாதத்தில் அந்த கலா நோன்புகளை நோற்றுக்கொள்வேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த மாதம் நோன்பு பிடிப்பதற்கு தகுதியான மாதமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னால, ரமலான் வருவதற்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னால நோன்பு பிடிப்பதை தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் அது பொதுவான தடை இல்லை. ஒருத்தர் திங்கள் வியாழன் பிடித்து வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் 2 நாள் விட்டு நோன்பு பிடிப்பவராக இருப்பார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறவர்கள் இருப்பார்கள். திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பவர்கள் இருப்பார்கள். வளமையாக பிடித்து வருகின்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பிடித்துக் கொள்ளலாம். ஏனையவர்கள் ரமலானுக்கு 1-2 நாட்களுக்கு முன் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்து இருப்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற ஒரு மாதம் என்று இந்த செய்தியிலே சொல்லிவிட்டு, ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையிலே மக்கள் பொடுபோக்காக கருதுகின்ற ஒரு மாதமாக ஷாபானை சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே நாம் சிந்திக்கின்ற போது சொல்லப்பட்ட அந்த விடயம் நிதர்சனமானது. ரமலான் வருகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதத்தில் நாங்கள் பெருசாக கணக்கெடுக்க மாட்டோம், நோன்பு பிடிக்கிறது இல்லை. இப்படித்தான் கலா நோன்புகள் இருந்தால் நோன்பு பிடிச்சிட்டு போய்த்திருவோம். மற்றபடி சுன்னத்தான நோன்புகளை பிடிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பிடித்திருக்கிறார்கள், விரும்பியிருக்கிறார்கள், அப்படி என்று நாங்கள் நோன்பு பிடிப்பது குறைவு. எனவே இன்றைய காலத்தில் இது விடுபட்டு போன ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. இன்றைய காலத்தில் இது விடுபட்டு போன ஒரு சுண்ணா. இந்த சுண்ணாவை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். மனிதர்களில் அதிகமானவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் கூடுதலான நோன்பு பிடிக்கிறது இல்லை. மாசத்தில் 3 நோன்பு பிடித்தாலே
போதுமானதாக அமையும். ஆனால் அந்த 3 நோன்பை கூட இந்த மாதத்தில் பிடிப்பவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மக்கள் பொடுபோக்காக இருக்கின்ற நேரத்திலே அமல் செய்வது கஷ்டம். ரமலான் மாதத்தை பாருங்க, எல்லோரும் கியாமுல் லைல் வணக்கத்தில் ஈடுபடுவார்கள், எல்லோரும் சுபஹ் தொழுகைக்கு வருவார்கள், எல்லோரும் நோன்பு பிடிப்பார்கள், எல்லோருக்கும் அது இலகுவானதாக இருக்கும். எல்லோரும் எழும்புவார்கள், எல்லோரும் இலகுவான முறையிலே நோன்பு பிடிப்பார்கள், கியாமுல் லைல் வணங்குவார்கள், சுன்னத்தான தொழுகை தொழுவார்கள், ஃபர்லு தொழுகையில ஜமாத்தோட தொழுவார்கள். அது எல்லாருக்கும் லேசாக இருக்கும். ஆனால் மக்கள் பொடுபோக்காக விடுகின்ற காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தையில் இபாதத் செய்வது கஷ்டமாக இருக்கும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படியான நேரத்தில் இபாதத்துகளை செய்தால் அவருக்கு கொடுக்கிற கூலி நிரப்பமானதாக இருக்கும். மாசத்தில் 3 நாள் நோன்பு பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். அவர் பிடித்தாராம் என்று சொன்னால் 30 நாட்கள் நோன்பு பிடித்த நன்மையை கொடுத்துரும் மார்க்கம். பள்ளி வாசலுக்கு வீட்டிலே வுது செய்துவிட்டு நடந்து வருவது கஷ்டம்தான். கொஞ்சம் தூரமான இடமாக இருந்தால் நாங்கள் வாகனத்தில் வருவோம். பக்கத்தில் இருப்பவர்கள் கூட நடந்து வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது, வரலாம் என்று இருப்பவர்கள் கூட வாகனத்தில் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க வீட்டில் ஒது செஞ்சுட்டு தியாகத்தோட கொஞ்சம் நடந்து வந்தீங்களாம்னு சொன்னா உங்களுக்கு நன்மை வேற. வாகனத்தில் வாரவருடைய நன்மையை விட உங்களுடைய நன்மை கூட. ஏனென்றால் அது மக்கள் பொடுபோக்காக கருதுவார்கள் என்று தெரியும். கஷ்டம் அப்படி வாரது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான கஷ்டமாக மனிதர்கள் பொடுபோக்காக விடுகின்ற இந்த மாதிரியான காலங்களிலே நன்மைகளை செய்வதை வலியுறுத்தி அந்த நன்மைகளுக்கு கூடுதலான நன்மைகளையும் வழங்குகின்றது. அந்த இபாதத்துகளுக்கு கூடுதலான நன்மைகளை வழங்குகின்றது. ஒருத்தர் நடந்து வராண்டுவீங்க பள்ளிக்கு, வீட்டில் உதவு செய்து விட்டு அல்லாஹ்வுடைய ஃபர்ல் தொழுகை ஒன்றை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நடந்து வந்தால் அவர் எடுத்து வைக்கின்ற ஒரு கட்டுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு மறுகட்டுக்கு ஒரு தரஜா உயர்த்தப்படுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர். பாவங்களை அழித்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு நடந்து வரத்தை சொல்றார்கள். இப்படி கஷ்டமான நேரத்தில் நன்மைகளை நாங்கள் செய்வது இந்த மார்க்கத்தில் கூடுதலான நன்மையை கொண்டு வரும். ஏனைய காலங்களில் கியாமுல் லைல் தொழுகிறது கஷ்டம். ஏனைய காலங்களில் நடுநிசி நேரத்தில் எழும்பி தொழுபவர்கள் குறைவானவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் அப்படி தொழுகிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிரப்பமான நன்மையை கொடுப்பான். ஏனைய காலங்களில் சுபஹ் தொழுகையில் கலந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். தியாகத்தோடு கலந்து கொள்கின்றவர்கள் அப்படியா நன்மையை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா வ யர்ஃபஉ பில் தரஜாத். உங்களுக்கு தரஜாக்களை உயர்த்தக்கூடிய நன்மைகளை அழித்து கொள்ளக்கூடியவைகளை சொல்லித் தரட்டுமான்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட. சொல்லித்தாங்க என்று சொன்ன போது கஷ்டமான வேளையில் பரிபூர்ணமாக உது செய்வதை சொல்லிக் கொடுக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். 3 காரியங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். கஷ்டமான நேரத்தில் உது செய்யுங்க. அப்படி உது செய்தீங்களாம் சொன்னால் கடும் கூழா இருக்குது, குளிரா இருக்குது, டைம் செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் ஒருத்தர் உது செய்கிறாரு, அவரால் செய்யறதுக்கு ஏலும் செய்கிறாரு, நன்மையை கூட கொடுக்கும் அவருக்கு. பள்ளி வாசலுக்கு வாகனத்தில் வாரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது, நடந்து வாராரு, அவருக்கு அல்லாஹ் தஆலா கூடுதலான நன்மையை கொடுக்கிறார். தொழுகை முடிச்சதுக்கு பின்னால் அடுத்த தொழுகை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறது அது லேசில் முடியாது. ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கிறான், பாவத்தை இல்லாமல் காக்கிறான். இப்படி இந்த மார்க்கத்தில் கஷ்டமான சந்தர்ப்பங்களில் அவர் நன்மைகளை செய்கிற போது அல்லாஹு தஆலா அவருக்கு நிரப்பமான கூலிகளை வழங்குகிறான்ங்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதத்தை அநேகமானவர்கள் பொடுபோக்காக விட்டு விடுறார்கள் என்கிறார்கள். எனவே பொடுபோக்காக விடப்படுகின்ற இந்த காலத்தில் நாங்கள் அமல் செய்வது எங்களுக்கு நிரப்பமான நன்மைகளை கொண்டு வரும். இன்னும் சொல்ல போனால் சுன்னா மங்கி போயிருக்கக்கூடிய இந்த சுன்னாவை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். சமுதாயத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற இந்த பிரச்சாரம் வந்ததுக்கு பிற்பாடு மங்கி போயிருந்த சுன்னாக்கள் மக்களால் செய்யப்பட ஆரம்பித்தது.
ஒரு காலத்தில் சுத்ராண்டா என்ன தெரியாது. என்ன சுத்ராண்டா, தடுப்பு என்றால் என்ன, அப்படி வச்சு தொழுகிற நேரத்தில் என்ன இது மடத்தனமாக இருக்குது, தூணை வணங்கி நிற்கிறார்கள், கம்பை வணங்கி நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசின காலம் எல்லாம் இருந்துச்சு. அது தெளிவாக உணர்த்தப்பட்டுச்சு. ஒருவர் தொழுகின்ற போது தமக்கு முன்னால் ஒரு தடுப்பை வைத்து தான் தொழ வேண்டும், அப்படி இல்லாமலுக்கு அவர் தொழக்கூடாது, அது கட்டாயமான ஒரு சுண்ணாவிலே உள்ளது என்ற தெளிவு மக்களுக்கு கிடைச்சதுக்கு பின்னாலே ஒவ்வொருத்தரும் தூணை நோக்கி நகர ஆரம்பிச்சோம். எங்களுடைய குறிப்பாக தாடிகளில் வெள்ளை முடி முளைத்து விட்டால் அதை கருப்பை தவிர்த்து மாற்ற வேண்டும் என்ற தெளிவு எங்களுக்கு கிடைச்சிச்சு. இதென்ன இது வித்தியாசமாக இருக்குது என்று எல்லோரும் யோசித்தார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் அதை மாற்றினோம். ஏன்? அந்த சுண்ணாவை உயிர்ப்பிக்க வேண்டும். இப்படி இந்த சமுதாயத்திலே மங்கி மழுங்கி போயிருந்த எத்தனையோ சுண்ணாக்களை குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த பிரச்சாரம் வந்ததுக்கு பின்னால இப்படி ஹதீஸ்ல இருக்குது, இப்படி குர்ஆன்ல இருக்குது, இன்னும் இருக்குது ஹதீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டின போது அநேகமானவர்கள் அந்த சுண்ணாவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு இன்றைக்கு செய்து வருகிறார்கள். சுண்ணாவை உயிர்ப்பித்தல் இது மாதிரி தான். இந்த ஷாபானுடைய மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இருக்கக்கூடிய எல்லோரையும் சேர்த்துத்தான், என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். இதுவரைக்கும் ஒரு நோன்பு பிடிக்கல. நாங்கள் இதுவரைக்கும் ஒரு நோன்பு பிடிக்காதவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிற இந்த இடத்துல. ஷாபானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நோன்பு பிடித்த மாதம் என்று தெரிகிறது. நபி அவர்கள் நோன்பு பிடிக்கிறதுக்கு விரும்பின மாதம் என்று தெரிகிறது. நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற மாதம் என்று தெரிகிறது. மக்கள் பொடுபோக்காக விடுவார்கள். இந்த காலத்தில் நன்மை செய்தால் அல்லாஹ்விடத்தை நிரப்பமான கூலியை கொண்டு சேர்க்கும் என்று தெரிகிறது. ஆனால் அதை அமுல்படுத்துவதற்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. முடியும் என்றால் அதை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். இந்த ஒரு சுண்ணா மங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சுண்ணா, சமுதாயத்தில் மங்கி போயிருந்த சுண்ணாக்களை உயிர்ப்பித்தவர்கள் நாங்கள் என்ற அடிப்படையில் நாம் இந்த சுண்ணாக்களை இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய இந்த நோன்புகளை கூடுதலாக செய்து கொள்ள வேண்டும் என்ற தகவல் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறித்த அந்த செய்தியிலே அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அமல்கள் உயர்த்தப்படுகின்ற விடயத்தை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்ற கட்டமும் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள், சுபஹ் நேரத்தில் மலாயிக்காமார்கள் உலகத்துக்கு வாரார்கள், அசர் நேரத்திலையும் வந்தவர்கள் புறப்பட்டு போவார்கள், இன்னொரு சாரார் அசர் நேரத்தில் வாரார்கள். இப்படி அசர் நேரத்திலே புறப்பட்டு போனவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அதை அறிந்து கொண்டே அவரிடத்தில் விசாரிப்பார். இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்குது. சுபஹ் நேரத்தில் வந்து அசர் நேரத்தில் ஒரு சாரார் பெய்திருவார்கள், இன்னும் ஒரு சாரார் அசர் நேரத்தில் வந்து சுபஹ் நேரத்தில் போவார்கள். இப்படி மாறி மாறி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டே அந்த மலாயிக்கா மார்களிடத்தில் கேட்பான். புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்பான் அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த மலாயிக்காமார்கள் சொல்லுவார்கள், தரக்குனாகும் வஹும் யுஸல்லூன் வாத்தைனாகும் வஹும் யுஸல்லூன், நாங்கள் போற நேரத்திலேயும் அவர்களை தொழக்கூடியவர்களாக தான் பார்த்தோம், வார நேரத்திலேயும் தொழக்கூடியவர்களாக தான் விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படி என்று சொல்லி இந்த மலாயிக்காமார்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த நன்மை எடுத்து வைப்பார்கள். சுபஹ் தொழுகிறார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை பார்த்துட்டு நாங்கள் வார நேரத்தையில் இவர்களெல்லாம் வந்து தொழுது விட்டு இருக்கிறதான் நாங்கள் வந்து சேர்ந்தோம், நாங்கள் திருப்பி அவளை விட்டுட்டு வார நேரத்தையிலையும் அசர் தொழு விட்டுருக்கிற நேரத்தையில் விட்டுட்டு வரோம். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த ரெண்டு தொழுகைகளிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் இந்த மலாயிக்காமார்கள் எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்குகிறோம். இப்படி எங்களுடைய அமல்கள் குறித்து அல்லாஹ்விடத்தில் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நடக்குது இது. இரண்டாவதாக வாரத்தில் திங்கள் வியாழன் ஆகிய 2 நாட்களிலும் நடக்கக்கூடியதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தோரல் ஆமாலுன் நாஸ், மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. வாரத்திலே 2 தடவை, யௌமுல் இஸ்னைன் யௌமுல் ஹமீஸ், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும்
வாரத்தில் 2 நாட்கள் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஃபயகுஃபர் லிகுல்லி அப்தின் முஃமினின், முஃமினான ஒவ்வொரு அடியானுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறதாம். ஆனால் 2 பேரை தவிர. எப்படி? அவர்களுக்கு 2 பேருக்கு இடையில் ஒரு பகை ஒன்று உருவாகி 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார்கள். உலக விஷயத்துக்காக வேண்டி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 பேரையும் தவிர மற்றவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுவானாம் இந்த மாணவர்களிடத்தில், கொஞ்சம் பொறுத்திருங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்கள், இந்த 2 பேரும் இணக்கமாகிக் கொள்றான்னு சொல்லி பாருங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொல்லுகிறான் என்ற தகவலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சேர்த்து சொல்லுகிறார்கள். இது ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் நடக்கிற விடயம். எங்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிப்பு கொடுக்கப்படுகிற தகவலை இந்த செய்தியில் நாங்கள் பார்க்குகிறோம். 3ஆவதாக வருடத்தில் ஒரு தடவை எடுத்து காண்பிக்கப்படுற அந்த காலம்தான் இந்த ஷாபானுடைய மாதமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து சொல்லுகின்ற நேரத்தில் தான் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய செய்தி நமக்கு அதை விளங்கப்படுத்துது. அதிகமாக உங்களை நோன்பு பிடிக்கிறத நான் பார்க்குறது அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மாதம் சும்மா சாதாரணமான மாதம் இல்லை என்ற கருத்தில் சொல்லுகிறார்கள். இது மக்கள் பொடுபோக்காக விட்டுருவார்கள். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தின் நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். என்னுடைய அமல்கள் உயர்த்தி காண்பிக்கப்படுற நேரத்தில் நான் நோன்பானியாக இருக்கிற விரும்புகிறேன் என்ற அடிப்படையில் நான் அதிகமாக நோன்பு பிடிக்கிறேன் என்ற கருத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு இந்த மார்க்கத்துக்குள் ஷாபான் மாதம் குறித்து தெளிவான போதனைகள் வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த மாதத்தை இன்னும் நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இல்லாத சில செய்திகளையும் தகவல்களையும் மக்கள் மத்தியிலே பரப்புகின்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த மார்க்கம் இந்த மாதத்தை சிறப்பித்திருக்கிறது. அதற்குரிய செய்திகள் அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறார்கள். சொன்னத்தோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பேரில் அல்லாஹ்வுடைய தூதரின் பேரில் பொய்களை இட்டு கட்டிடக்கூடாது. இந்த பொய்யான செய்திகள், கிட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தான் இன்றைய சமுதாயத்தில் அதிகமாக புழங்குகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தால் தான் அது எங்களுக்கு நபிமொழியாக சேருமே தவிர அவர்கள் சொல்லாத ஒன்றை மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், மக்கள் நன்மையின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல நோக்கம்தான். நல்ல நோக்கத்துக்காக வேண்டி இல்லாத ஒன்றை நாங்கள் சொல்ல போனோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கை வைக்கிற மாதிரி மாறிவிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த சமுதாயத்தில் நிறைய செய்திகள் இந்த மாதத்தோடு சம்பந்தப்படுத்தி இல்லாத பொல்லாதவைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன, இட்டுக்கட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் தான் நீங்கள் பார்ப்பீங்க, பெருநாளுடைய நாள் வந்துட்டான்னு சொன்னால் திக்ர் மஜ்லிஸ்கள் நடக்கும் சில பள்ளி வாயில்களில். ஷாபானுடைய மாதம் வந்துட்டாமண்டாலும் அன்றைய அந்த இரவு கடும் ஓதல்களும் திக்ருகளும் மஜ்லிஸ்களும் சலவாத்துகளும் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு செய்தி இருக்கிறது. ஹம்சு லயாலின் 5 இரவுகள் இருக்கின்றன. 5 இரவுகள்லையும் யாராவது பிரார்த்தனை செய்தால் அது மறக்கப்பட மாட்டாது அப்படி என்று சொல்லி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இருக்கிறது. அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியிலே ஷாபானுடைய நடுப்பகுதியும் வந்திருக்கு. ஷாபானுடைய நடுப்பகுதி, அந்த பராத் இரவு என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த இரவும் அதுக்குள்ள வந்திருக்குது. வந்ததால தான் அன்றைய இரவையில் கூடுதலாக கவனம் எடுத்து அந்த இரவையிலே செய்யப்படுகின்ற அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பெரும் கூலி இருக்கென்று சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அதில் கொண்டு வைத்து மக்கள் மத்தியிலே அதை பரப்பி அந்த இரவை உயிர்ப்பிக்கிறார்கள். அன்றைய தினத்தில் ஒரு நோம்பையும் பிடிப்பார்கள், பராத்து நோம்பு அப்படின்னு சொல்லிக்குவார்கள். நான் இந்த வருடத்தில் பராத்து நோம்பை பிடிக்கிறேன் நியத்தை வைத்துக் கொள்வார்கள். அப்போ ஏன் இதை பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் இருக்குது, பிடிக்கிறோம், இவ்வளவு